ஏஜியினுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களை, 21 சமூக நீதி போராளிகளுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களை, பெரியோர்களை, நண்பர்களை, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை, அரசு உயர் அலுவலர்களை, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களை, என்னுடைய பாசத்திற்குரிய மகளிர் சுய உதவிக் குழுவில் இடம்பெற்றுள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடையேழு வள்ளல்களில் ஒருத்தரான காரி ஆட்சி செய்த மலையமான் நாடும் வீரத்தின் விளைநிலமான ராஜாதேசிங் ஆட்சி செய்த பகுதி இந்த விழுப்புரம் மாவட்டம். இந்த விழுப்புரத்திற்கு எத்தனையோ இலக்கிய புகழும் வரலாற்று பெருமையும் இருக்கு. கல்வெட்டுகளுக்கு கல் தொண்டூர், குடவரை கோயில்களுக்கு மண்டகப்பட்டு, பழைய கோயில்களுக்கு பனைமலை, பாறை ஓவியங்களுக்கு கீழ், வரலாற்று பெருமைக்கு திருவக்கரை, இலக்கியத்துக்கு தண்டபாணி சுவாமிகள், நல்லாட்சி இலக்கணத்துக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், திராவிட அரசியலுக்கு மதிப்பிற்குரிய ஏஜி என அழைக்கப்பட்ட ஏ கோவிந்தசாமி அவர்கள். இப்படி விழுப்புரம் மண்ணினுடைய பெருமைகளை பட்டியலிட்டா நாளும் பொழுதும் பத்தாது. அப்படிப்பட்ட இந்த மண்ணில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த விழா திராவிட இயக்கத்தீரர் ஏஜி என்று அழைக்கப்பட்ட மதிப்பிற்குரிய ஏ கோவிந்தசாமி அவர்களின் சிலையுடன் கூடிய கட்டப்பட்டு அதனுடைய திறப்பு விழா நடந்திருக்கிறது. 21 சமூக நீதியினுடைய போராளிகளுக்கான மணிமண்டபத்தினுடைய திறப்பு விழா, 35 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், 425 கோடி மதிப்பிலான முடிவுற்ற பணிகளுக்கு திறப்பு விழான்னு, 133 கோடி மதிப்பிலான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழான்னு சிறப்பு மிகு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்க என்னுடைய ஆறுயிர் சகோதரர், இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களுக்கும், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் திரு பழனி ஐஏஎஸ், மாவட்டத்தினுடைய அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் மாணவ பாதையில நடக்க தொடங்கி துடிப்புமிக்க போராளியாக செயலாற்றக்கூடியவர். அவரை பற்றி தலைவர் கலைஞர் சொன்னதைத்தான் நான் நினைவுபடுத்துகிறேன். ஆழ்கடல்ல கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி. அப்படிப்பட்ட நம்முடைய பொன்முடி அவர்களோட இந்த விழுப்புரம் மாவட்ட முன்னேற்றத்திற்காக பணியாற்றி வரக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பழனி, மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாள் முழுக்க நான் எண்ணி பெருமைப்படக்கூடிய நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா மரியாதைக்குரிய ஏஜி அவர்களுடைய மணிமண்டபத்தை திறக்கிற வாய்ப்பும் பெருமையும் எனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறேன்.
திராவிட இயக்கங்களோட தலைமகன்களில் ஒருவரா ஏ கோவிந்தசாமி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பரப்புரைக்கு நான் வந்தப்போ நம்ம திராவிட ஆழ்வார் ஜெகத் ரட்சகன் அவர்களும் இன்னைக்கு விக்கிரவாண்டியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தம்பி அன்னியூர் சிவா அவர்கள் என்னை சந்திச்சு ஏஜி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னு கோரிக்கை மனுவை கொடுத்தாங்க. அப்ப திமுக எதிர்கட்சி மணிமண்டபம் அமைக்க ஆட்சி அமைஞ்சதும் நிச்சயம் மணிமண்டபம் அமைக்கப்படும் நான் சொன்ன உறுதி தந்தேன். இதோ இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறேன். ஏஜி அவர்களுக்கும் திமுகவுக்குமான கொள்கை உறவு ஏற்பட்டது நினைச்சு பார்க்கிறேன். 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டிருந்தாலும் தொடக்க காலத்தில் தேர்தல் அரசியலுக்கு நாம் வரல. கழக கொள்கைகளை ஏத்துக்கிறவங்களை தேர்தலில் ஆதரிச்சோம். அப்ப திமுக கொள்கைகளை ஏத்துக்கிறதா கையெழுத்து போட்டு தந்து வெற்றி பெற்று கழக கொள்கையும் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லியும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து முழங்கினவர் தான் ஏஜி அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒளிதர உதயசூரியன் சின்னத்தில் முதல்ல நின்று வென்றவர் நம்முடைய ஏஜி அவர்கள். கொள்கை குன்றம் ஏஜி அவர்களை பற்றி நம்முடைய தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்றால், மாற்றார் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு மிக நேர்மையோடு ஒழுக்கத்தோடு நாணயத்தோடு நடந்து கொண்டவர் சொன்னார். அடக்கமும் அன்பும் நிறைந்த என் ஆருயிர் தோழரும் தலைவர் கலைஞர் சொன்னார். பேரறிஞர் அண்ணா மற்றும் தலைவர் கலைஞர் ஆகியோருடைய அமைச்சரவைகளை இடம் வகித்தார். திடீர்னு அவர் மறைவுற்ற போது தலைவர் கலைஞர் துடிச்சு போயிட்டார். அவருடைய மறைவுக்கு பிறகு குடும்பத்தாருக்கு நிதி திரட்டி தர முயற்சியை திமுக தலைமை கழகம் எடுத்துச்சு. அப்படி நிதி திரட்டி தந்தவர்களை நானும் ஒருத்தன். பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது, சிறுவனாக இருந்த போது, மாணவ பருவத்தில் இருந்த போது கோபாலபுரம் இளைஞர் திமுக சார்பில் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிற ராம் தியேட்டர்ல நாடோடி மன்னன் படத்தை காலை காட்சியாக திரையிட்டு அதன் மூலமாக கிடைச்ச நிதியை நான் கொண்டு போய் தலைவர் கலைஞரிடத்தில் கொடுத்தேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் இட்ட பணியை தட்டாம செஞ்சு முடிக்கிறது தான் தன் ஒரே வேலைன்னு வாழ்ந்தவர் ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு கழக அரசு இன்றைக்கு மணிமண்டபம் அமைக்கிறதும் அதை நான் திறந்து வைக்கிறதும் எனக்கு கிடைச்ச வாழ்நாள் பெருமை.